உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா, இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ்னால் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. தின் ஸ்லைசஸாக கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகுங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கோங்க. இதை சிம்லேயே குக் பண்ணணுங்க. 5 மினிட்ஸுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஜென்டலாக உருளைக்கிழங்கு உடையாத மாதிரி கிளறி விடுங்க. இது சிம்லேயே குக் ஆகட்டும். எவ்ரி 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சீரகத்தூள் தூவி இறக்குனிங்கன்னா கம கமன்னு முழுகலான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்னு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.